சென்னை குளத்தூரில் மாணவ மாணவியருக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, என்னென்ன நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார்? லாவண்யா, கொளத்தூரில் இருக்கக்கூடிய GKM காலனி ஜம்முலிங் பிரதான சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஹரிச்சந்திரா விளையாட்டு மைதானத்தில் அனிதா அச்சுவஸ் அகாடமியில் பயின்ற 131 மாணாக்கர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சான்றிதழ்களையும் மடிக்கணினிகளையும் தற்போது வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரில் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 350 பெண்களுக்கு தையல் இயந்திரங்களையும் முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். அது மட்டுமின்றி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அலுவலகத்தில் அமைந்துள்ள கண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 3000 நபர்களில் முதற்கட்டமாக 100 நபர்களுக்கு மூக்கு கண்ணாடியும் புத்தாடைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்க இருக்கின்றார். குறிப்பாக கொளத்தூரில் இன்றைய தினம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் நடக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு தற்போது மாணாக்கர்களுக்கு மடிக்கணினிகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரில் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை அமைச்சர்கள் நேரு மற்றும் சேகர் பாபு, பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி குறித்து அடுத்ததாக காலையில் இருக்கக்கூடிய புனரமைக்கப்பட்ட குளத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கின்றார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.